ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இறால் வச்சு ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம், அப்புறம் அன்னாச்சி பூ போட்டிருக்குங்க. கூடவே வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு அது போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணக்கிடலாம். இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் கூட சேர்த்திக்கலாங்க. கூட சேர்த்திட்டு ஒரு வணக்கிடலாம். ஒரு வணக்கினதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வணக்கிட்டு மூடி விட்டுறலாம். தண்ணி வந்து ஊற்ற வேணாங்க, அதிலே தண்ணி வரும். நல்லா வணக்கிடலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சுருளை வணங்கிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற இறாலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி மூடி விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறவங்க இதோடு நிறுத்திக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும்னு மூடி வச்சிட்றேன். இந்த அளவுக்கு ஆகணுங்க, ஆனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, சுடு சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.